மரபே அடையாளம், முன்னோர்களே வேர்கள். வாடிய மரபுகள் மீண்டும் விழிப்படைக்க நம் நாடும் நம் தெய்வங்களும் பேச ஆரம்பிக்கின்றன. பங்குனி மாதம், உத்திர நட்சத்திரம். இது ஒரு நாள் அல்ல, ஒரு தலைமுறை சுழற்சி. தூத்துக்குடி முதல் நெல்லை வரை சாத்தன், சாஸ்தா, ஐயனார், சொரிமுத்து ஐயன் என உயிரோடு இருக்கும் குலதெய்வங்கள். சபரிமலையில் பிரம்மச்சாரியாக அறியப்படும் ஐயப்பன் இங்கே பூர்ணகலா, புஷ்கலா ஆகிய இரு சக்திகளுடன் குலதெய்வமாக காத்திருக்கிறார். மறந்து போகும் வழிபாடுகளை மீண்டும் நினைவூட்ட நம் தெய்வங்களின் உண்மை வரலாறுகளை, மரபு வழிபாடுகளை பகிர்ந்து கொள்ள நம குலதெய்வங்கள் உங்கள் தெய்வ மரபின் தேடலுக்கு ஒரு புதிய தொடக்கம். குலதெய்வ வழிபாடு என்பது பலருக்கு மறந்துவிட்ட நிலையில் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மூதாதையர் வாழ்ந்த இடங்களை தேடி வழிபடும் நாளாக பங்குனி உத்திர நாள் உள்ளது. மதுரைக்கு தெற்கே அரசு விடுமுறை விடும் அளவுக்கு பெருநாளாக மாறியுள்ளது இந்த நாள். ஐயப்பனுக்கு 2 மனைவிகளா? தென்னாட்டு மக்களின் பங்குனி உத்திர கதை தெரியுமா? இந்த நாள் தென்னாட்டு மக்களின் பங்குனி உத்திர கதை தெரியுமா? திருநெல்வேலி தென் மாவட்ட மக்களுக்குண்டான தனித்துவமான வழிபாட்டு முறைகளில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம் சாத்தன் வழிபாடு. சாஸ்தா, சாத்தன், சாத்தா என மக்கள் தங்களுக்கு தெரிந்த பெயர்களை கூறினாலும் பொதுவாகவே முன்னோர் வழிபாட்டின் எச்சமாகவே தென் தமிழகத்தில் இது கருதப்படுகிறது. முன்னோர் வழிபாடு என்று கூறினாலும் ஒரே கோயிலில் பல்வேறு சாதி பிரிவினரும் வழிபாடு நடத்துவார்கள். வழிபாட்டின் மைய தெய்வம் ஐயப்பன். பெரும்பாலும் அனைத்து சாஸ்தா கோயில்களிலும் தர்மசாஸ்தா என அழைக்கப்படும் ஐயப்பனை காணலாம். சபரிமலையில் உள்ள ஐயப்பன் புஷ்கலா என 2 மனைவிகளோடு காணப்படுகிறார். இதற்கு பின்னணியிலும் பல கதைகள் உள்ளன. ஆழிசிலை 90 வயதை தாண்டிய தென் மாவட்ட பெரியவர்களின் நினைவுகளில் அக்காலத்திய சாத்தன் வழிபாடு இன்றும் நீங்காத நினைவாக இருக்கும். சாத்தன் கோயில்கள் பெரும்பாலும் காட்டுப்பகுதிகளிலும் நதிக்கரைகளிலும் இருக்கும். இங்கிருந்து கிளம்பி பஞ்சம் பிழைக்க நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்தவர்கள்தான் சாத்தனை ஆண்டுதோறும் தேடிச் சென்று வழிபாடு நடத்துகின்றனர். சொரிமுத்து ஐயனார், அருஞ்சுனை காத்த ஐயனார், கற்குவேல் ஐயனார், நெல்லாலே பொங்கலிட்ட நெட்டுவான், கோட்டை சாஸ்தா என ஒவ்வொரு சாஸ்தாவின் கோயிலுக்கு பின்னாலும் அதற்குரிய வரலாற்று கதைகள் உள்ளன. முருகனும் இடம்பெறுவதை பல கோயில்களில் காண முடியும். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவில் குல தெய்வங்களை தேடிச் சென்று இராத்தங்கி வழிபட்டு திரும்புவார்கள். தெய்வங்களுக்கான படையலில் கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் போன்ற சைவ படையலோடு சில கோயில்களில் வழிபாட்டு முறைகளுக்கேற்ப ஆடு, கோழிகளை பலியிட்டும் படையலிடுவார்கள். எல்லோருக்கும் குலதெய்வம் சொரிமுத்து ஐயன். இது குறித்து மேலும் விளக்கிய அவர், குலதெய்வ வழிபாடு 2 வகை. ஒன்று ஐயனார் வழிபாடு, மற்றொன்று முன்னோர்கள் வழிபாடு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோயில்தான் மூலஸ்தனம். அதுபோன்ற சிறப்பு வாய்ந்த கோயில்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ளன. தென் தமிழ்நாட்டு குலதெய்வங்களின் பெயர்கள் அழகு தமிழில் இருக்கும். பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோயில்தான் எங்களுக்கு குலதெய்வம். நாங்கள் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு குடும்பத்தோடு அங்கு சென்று 2 நாள் தங்கியிருந்து வழிபடுவோம். ஒருவன் குலத்தை காக்க வேண்டும் என்றால் அது குலதெய்வத்தால் தான் முடியும். எனவே குலதெய்வ வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும். மரபுகள் மறையாதிருக்க, முன்னோர்கள் நினைவுகள் மருங்கில் இருக்க தொடர்ந்து பயணிக்கிறது நம குலதெய்வங்கள். வந்து சேருங்கள், நம் வழிபாட்டு வழிகளை மீண்டும் உணரச் செய்யுங்கள். பார்க்க பகிர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.